Hello friends, இந்த வீடியோல RRB NTPC CBT 2 and SSC CGL 2025 ஃபோக்கஸ் பண்ணி மேக்ஸ் சீரிஸ் ஒன்று கொண்டு போலான்னு இருக்கோம். ஸோ இதோட நேம் என்னன்னா, இந்த சீரிஸ் நேம் வந்து AKS மேக்ஸ் மேஜிக். ஓகேவா? ஸோ இந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் லெவல்ல இருந்து ஹை லெவல் செம்ம எப்படி வந்து ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி வந்து சிம்பிளா சால்வ் பண்ணலான்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த செஷன் ஃபுல்லா போக போகுது. ஓகேவா? ஸோ இதுல நிறைய ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்ல போறேன். அதே மாதிரி நிறைய ரிசல்ட், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், நிறைய ஷார்ட்கட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த சம்மை வந்து எப்படி வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம், அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா சிஜிஎல்லையும் சரி, அதே மாதிரி என்டிபிசிலையும் சரி, இங்கே வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சம்மை நீங்கள் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறீங்கன்றது பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஷார்ட்கட்டை நீங்கள் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு சம்மில் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ். இது நிறைய பேர் கேட்டனால தான் நான் வந்து இதை வந்து மேக்ஸுக்கு கொண்டு போகலான்ற மாதிரி இதை நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி ஜிகேக்கும் உங்களுக்கு போகும். ஓகேவா? ஸோ இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ரீசெண்டாக நடக்கிற எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு, அதே மாதிரி அந்த மாடலில் உள்ள கொஞ்சம் மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி ட்ரிக் யூஸ் பண்ணி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இதை பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஷியூராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்து சொல்லுவேன், உங்களுக்கு கண்டிப்பாக நிறையா ட்ரிக்ஸ் தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி நிறையா ஷார்ட்கட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. இது நீங்கள் வெறுமனே நீங்கள் சும்மா வீடியோவாக நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு பெருசாக பயனளிக்காது. இதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் கையில் நோட் எடுத்துகிட்டு நான் சொல்கிற ட்ரிக்ஸு, அதே மாதிரி சொல்கிற ஒரு முக்கியமான ரிசல்ட்டு, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நான் அதனால தான் PDF கொடுங்க, நீங்க PDF ஷேர் பண்ணுங்க அப்படின்னா நான் அதை வந்து நான் பண்ண மாட்டேன். ஏன்னா கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா அது வந்து உங்களுக்கு நீங்க அதை நீங்க பார்க்க கூட மாட்டீங்க. அது ஏதாவது ஒரு மூலையில இருக்கும். நீங்க கைப்பட நீங்க நோட்ஸ் எழுதுனீங்கன்னா அந்த நோட்ஸ் வந்து நீங்க திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் இதில் சொல்லிக்க விரும்புறேன். ஓகேவா? ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If P, Q and R are the roots of the equation 12x cube minus 999x plus 3572 equal to 0, then P plus Q whole cube plus Q plus R whole cube plus R plus Q whole cube இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் இதை கொடுத்துட்டு இதுல இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கியூபிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல்ல ஸோ ரொம்ப முக்கியமாக இதை கேட்கக்கூடிய ஒரு டாபிக் இந்த கியூபிக் ஈக்குவேஷனை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்டிபிசிலையும் இது மெயினாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இதில் வந்து ரூட்ஸோடைய இது வேல்யூ என்ன, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு இல்லை சம்திங் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்னன்ற மாதிரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இதோடைய கான்செப்ட் என்னன்னா, இங்க 12x கியூப் மைனஸ் 999x பிளஸ் 3572 ஈக்குவல் டு 0 இருக்கா? ஓகேவா? ஸோ அதாவது ax கியூப் பிளஸ் bx ஸ்கொயர் பிளஸ் cx பிளஸ் d ஈக்குவல் டு 0 இப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அதுல ரூட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய ரூட்ஸ் வந்து கியூபை பொறுத்த வரைக்கும் 2 ரூட்ஸ் இருக்கும், ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 2 ரூட்ஸ் இருக்கும். அப்ப கியூபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 ரூட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் கியூபிக்கல் ஈக்குவேஷன்ன்றது. ஓகேவா? ஸோ PQRன்றதான் இதோடைய ரூட்ஸ் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் தான் பாத்தீங்கன்னா, அதாவது வேல்யூஸ் தான் பாத்தீங்கன்னா PQRன்றது. ஓகேவா? இதுல சம் ஆஃப் ரூட்ஸ், அதாவது P பிளஸ் Q பிளஸ் R இது என்னவா இருக்கும் அப்படின்னா மைனஸ் B பை ஏவா இருக்கும். அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் B, எக்ஸ் கியூப் உடைய கோஎஃபிஷியன்ட் A. ஓகேவா? அடுத்து PQ பிளஸ் QR பிளஸ் RP இதோடைய வேல்யூ C பை A. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் PQR மைனஸ் D பை A. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஓகேவா? இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் படி பார்த்தீங்கன்னா P பிளஸ் Q பிளஸ் R உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா மைனஸ் B பை ஏவா. இங்கே Bன்றது என்ன சொல்லியிருந்தேன், எக்ஸ் ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் சொன்னேன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? இல்லை. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா இங்கே 0. ஸோ அப்போ மைனஸ் B பை, அதாவது மைனஸ் 0 பை எனிதிங் என்னது 0 தான் வரும். கரெக்டா? அடுத்து PQ பிளஸ் QR பிளஸ் RP இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா C பை A.
இங்க cன்றது பாத்தீங்கன்னா என்னது x உடைய கோஎஃபிஷியன்ட்டா சோ அப்ப -999 divided by a 12 அடுத்தது pqr minus d by a dன்றது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 3572 divided by a உடைய வேல்யூ 12 ஓகேவா இப்போ கேக்குறது என்ன கேக்குறாங்கன்னா p plus q plus p plus q whole cube plus அதே மாதிரி q plus r whole cube plus r plus q whole cube இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும் இது a plus b whole cube ஃபார்மட்ல இருக்கா a cube plus b cube plus 3ab into a plus b அதே மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா q cube plus r cube plus 3qr into q plus r இப்படியே நீங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 2 வருஷம் ஆகும் இதை சால்வ் பண்ணி முடிக்க முடியாது சரியா இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக் நம்ம யூஸ் பண்ண போறோம் அது என்னன்னா இந்த இடத்துல பாருங்க PQR equal to 0 இருக்கா ஓகேவா சோ இதுல அல்ஜீப்ரால ஒரு முக்கியமான கண்டிஷன் தான் இங்க யூஸ் பண்ண போறோம் ஓகேவா அது என்னன்னா if a plus b plus c equal to 0 அப்படினா aq plus bq plus cq ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா 3abc இருக்கும் ஓகேவா சோ அந்த கண்டிஷனை தான் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா இங்க யூஸ் பண்ண போறோம் ஓகேவா ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க எனக்கு p plus q அதே மாதிரி q plus r னு கொடுத்திருக்காங்களா சோ அப்ப நான் அதுபடி நான் இத கொண்டு வரேன் ஓகேவா அப்ப p plus q உடைய வேல்யூ இங்க என்னவா இருக்கும் -r ன்னு இருக்குமா கரெக்ட்டா அதே மாதிரி q plus r உடைய வேல்யூ என்னவா இருக்கும் -q ஆ இருக்குமா அதாவது ரைட் சைடு கொண்டு போயிடுறேன் ஓகேவா அடுத்து r plus p உடைய வேல்யூ என்னவா இருக்கும் -q ஆ இருக்குமா இப்போ நான் இதல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்னா சோ -r³ அதாவது -r³ -p³ -q³ னு வரும் நான் அத ஆர்டரா எழுதிக்கிறேன் ஓகேவா சோ -p³ -q³ -r³ இதுல நான் மைனஸை நான் காமனா வெளிய எடுத்துறேன் மைனஸை காமனா வெளிய எடுத்தா என்ன வரும் p³ +q³ +r³ ஓகேவா சோ இங்க if a plus b plus c equal to 0 அதாவது p plus q plus r equal to 0 னா pq plus qq plus r³ உடைய வேல்யூ என்னவா இருக்கும் சோ 3abc ஆ இருக்கும் கரெக்ட்டா இங்க வெளிய மைனஸ் இருக்கு அப்ப 3pqr ஆ இருக்கும் இங்க சோ அப்ப -3pqr உடைய வேல்யூ தான் இதோட ஆன்சர் ஓகேவா இங்க pqr உடைய வேல்யூ இருக்கு இதுல -3 மல்டிப்ளை பண்ணோம் கரெக்ட்டா -3 மல்டிப்ளை பண்ணா அதுதான் எனக்கு ஆன்சரா இருக்கும் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் சோ டிவைடட் பை 4 இத கேன்சல் பண்ணா 893 ஓகேவா சோ இந்த 893 தான் பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் ஓகேவா ஒண்ணுமே இல்ல இது பார்க்க தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா தெரியற மாதிரி இருக்கும் இந்த 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 பாக்ஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா இதுதான் பாத்தீங்கன்னா இதோடைய அந்த ரூட்ஸ் உடைய கண்டிஷன்ஸ் ஓகேவா சோ இந்த இது தெரிஞ்சுனா ஒண்ணுமே இல்ல இந்த ஒரு ஸ்டெப் பண்றீங்க ரெண்டாவது ஸ்டெப் PQR மூணாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன் இதுல அப்ளை பண்றீங்க ஆன்சர் மூணே ஸ்டெப் தான் இதுல பாத்தீங்கன்னா ஓகேவா இது உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக இவ்வளவு பெருசா நான் வந்து எழுதியிருக்கேன் ஓகேவா மொத்தம் மூணே ஸ்டெப் தான் ஆன்சரை போட்டு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா அடுத்த சம் பார்க்கலாம் அடுத்த சம் பாருங்க So இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா if the roots of ax square plus bx plus c equal to 0 are in the ratio 2:3 then what is the value of b square minus 5ac divided by b square minus 6ac இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க ஓகே சோ இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்தது பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம் cubical equation பார்த்தோமா அதுல பாத்தீங்கன்னா sum of roots அதே மாதிரி product of roots இருந்துச்சு பாத்தீங்களா அதே மாதிரி இது ax square plus bx plus c equal to 0 இந்த ஃபார்மட்ல இருந்துச்சுனா இதுல sum of roots ஓகேவா இங்க ரூட்ஸ் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா அதே இது pq ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா ரெண்டு ரூட் pq இங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கு ஓகேவா ஸ்கொயர் இருந்துச்சுனா ரெண்டு ரூட்ஸ் தான் கிடைக்கும் அது cubical equation சோ மூணு ரூட்ஸ் கிடைக்கும் இங்க அப்ப ரெண்டு ரூட்ஸ் உடைய சம் இது எப்படி இருக்கும்னா சோ p plus q sum of roots வந்து minus b by a ன்னு இருக்கும் ஓகேவா அதே மாதிரி product of roots c by a சோ இது மெயினா நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது இது பேஸ் பண்ணி சம் நிறைய கேட்பாங்க ஓகேவா சோ இப்போ sum of roots இங்க தான் ரூட்ஸ் என்ன ரேஷியோல இருக்குன்னு சொல்லிட்டான் அவன் 2:3 ன்னு கொடுத்துட்டான் ஓகேவா சோ இந்த ரூட்ஸ் நம்ம ரூட்ஸ் என்ன எடுத்துறோம் pq ன்னு எடுத்துறோமா ஓகே
நான் இப்போ இதை என்ன எடுத்துக்கிறேன்னா இதை 2x 3xன்னு எடுத்துக்கலாமா? அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும்னா 5x மைனஸ் b பை ஏன்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி இங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 6x ஸ்கொயர் c பை ஏன்னு எழுதலாமா? ஓகே, இப்போ ஸோ இந்த இதுபடி நான் கொண்டு வரணும். இந்த எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க? b ஸ்கொயர் மைனஸ் 5ac கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ நான் இதை b நான் ஸ்கொயர் பண்ணுறேன். இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா b ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ இதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன்னா இந்த சைடு இதை எங்கிட்ட போச்சுன்னா என்ன வரும்? 25x ஸ்கொயர் a ஸ்கொயர்னு வரும். கரெக்டா? அடுத்து ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும்னா b ஸ்கொயர் மைனஸ், ஓகே, b ஸ்கொயர், இந்த b ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்னா 25x ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 5ac. ஓகேவா? இங்க நான் c உடைய வேல்யூவை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ c உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 6x ஸ்கொயர் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 5a, cக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 6x ஸ்கொயர் a divided by, அடுத்து ஸோ கீழே அதே தான் b ஸ்கொயருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 25x ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 6a, c உடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 6x ஸ்கொயர் aன்றது. கரெக்டா? இப்போ நான் இதுல இருந்து என்ன பண்ண போறேன்னா x ஸ்கொயர் a ஸ்கொயரை நான் காமனா வெளியே எடுக்க போறேன். x ஸ்கொயர் a ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்தா என்ன வரும்னா இங்கே 25 இருக்கு, இங்கே 5 into 6 30, அப்போ மைனஸ் 5ன்னு வரும். டிவைடட் பை, அதே மாதிரி கீழேயும் நான் x ஸ்கொயர் a ஸ்கொயரை நான் காமனா வெளியே எடுத்தேன்னா இங்கே 25 மைனஸ் 36 மைனஸ் 11ன்னு வரும். கரெக்டா? x ஸ்கொயர் a ஸ்கொயர் இது கேன்சல் ஆயிரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 5/11. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இதெல்லாம் மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து, two tangents are drawn from the outside of the circle. The angle between them is 60 degree if the radius of the circle is 6 cm. Find the distance of the external point from the center. Okay, ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கு, இந்த சர்க்கிள்ல ரெண்டு டேன்ஜென்ட் வந்து டிராப் பண்றாங்க. ஓகேவா? அவுட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டேன்ஜென்ட் வந்து டிராப் பண்றாங்க. இதுல இந்த ரெண்டு டேன்ஜென்ட்டுக்கும் இன் பிட்வீன்ல உள்ள ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ரேடியஸ் வந்து அதே மாதிரி கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான்னா ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேட்குறான். அதாவது அது சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம டேன்ஜென்ட் ஒரு பாயிண்ட்ல இருந்து டிராப் பண்ணோம்ல, அதுக்கு இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது இந்த டிஸ்டன்ஸ். ஓகே ஓகே ஸோ இப்போ இது வந்து ரேடியஸா? ஓகே, ரேடியஸும் டேன்ஜென்ட்டும் மேக் பண்ற ஆங்கிள் என்னவா இருக்கும்? 90 டிகிரியா இருக்குமா? ஸோ ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டரு. ஓகேவா? ஸோ இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? அதாவது இந்த டேன்ஜென்ட் இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த சென்டர்ல போகுது இந்த லைனும் இந்த டேன்ஜென்ட்டும் இந்த ரேடியஸும், இந்த இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ட்ரிப்ளெட் ஃபாலோ ஆகுமா? ஓகே, ஸோ இங்க ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இங்க 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்களா. இந்த 60 டிகிரியை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணா இந்த சென்டர் லைன் வந்து பைசெக்ட் பண்ணும். ஸோ அப்போ இது 30 டிகிரி 30 டிகிரின்னு பிரிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இங்க 90 டிகிரி இங்க 30 டிகிரினா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 60 டிகிரியா இருக்கும். ஓகேவா? நீங்க இதுக்கு முன்னாடி நான் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் வீடியோ போட்டிருந்தேன், அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரேஷியோ சொல்லியிருந்தேன். அந்த ரேஷியோ தெரிஞ்சுன்னா இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியா போட்டு முடிச்சிடலாம். ஸோ 30 60 90 டிகிரின்னு ஒரு ட்ரையாங்கிள்ல ஆங்கிள்ஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள சைடு உடைய ரேஷியோ எப்படி இருக்கும்னா 1:√3:2ன்ற இதுல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ தெரிஞ்சிச்சுன்னா சம் இதை ரொம்ப சிம்பிளா பண்ண முடியும். ஓகேவா? 30க்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த சைடு உடைய வேல்யூ எனக்கு தெரியும் 6 சென்டிமீட்டர்னு. கரெக்டா? 30க்கு ஆப்போசிட்ல இங்க ரேஷியோல பாத்தீங்கன்னா இதோடைய வேல்யூ என்ன இருக்கு? 1. அப்போ 1 பார்ட் தான் 6 சென்டிமீட்டர்னா நம்மளுக்கு தேவை என்ன? இந்த லைன் தேவை, சென்டர்ல உள்ள லைன். அது எதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு? 90க்கு ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ 90க்கு ஆப்போசிட்ல இங்க ரேஷியோல என்ன இருக்கு? 2 இருக்கா? அப்போ 2 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த எக்ஸ்டர்னலா உள்ள அந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
ஸோ அடுத்த சம் பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the delivery boy started from his office at 10 a.m. to deliver an article. He rode his scooter at a speed of 32 km per hour. He delivered the article and waited for 15 minutes to get the payment. After the payment was made, he reached his office at 11:25 a.m. He traveling at a speed of 24 km per hour. Find the total distance traveled by the boy. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் ஆஃபீஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவர் பண்ணுற இடம்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ ஆஃபீஸ்ல இருந்து என்ன பண்ணுறான்னா 10 மணிக்கு கிளம்புறான். 10 மணிக்கு கிளம்பிட்டு என்ன பண்ணுறான்னா, ஸோ இங்கே டெலிவர் பண்ணுற இடத்த நோக்கி போகிறான். இங்கனக்குள்ள 15 நிமிஷம் வெயிட் பண்ணுறான். வெயிட் பண்ணிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரான், ஆஃபீஸை நோக்கி வரான். எவ்வளோ நேரத்துக்கு வரான்? 11:25க்கு ரீச் ஆகுறான். கரெக்டா? ஸோ இப்போ அவன் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்குறான். அப்போ போனதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் பிளஸ் வரதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணா கிடைக்கிறதா பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கணும். இதை என்ன பண்ணுவீங்கன்னா உட்காந்து இதெல்லாம் இந்த டிஸ்டன்ஸ் டைம் இதெல்லாம் உட்காந்து ஸ்பீடு இந்த டைம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ரேஷியோவா மாத்திட்டீங்கன்னா இதை ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போறதுக்கு என்ன ஸ்பீடில் போகிறான்? 32 km per hour போகிறான். ரிட்டர்ன் வருது பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீடில் வரான்? 24 km per hour வரான். கரெக்டா? அப்போ ஸ்பீட் ரேஷியோ என்னது? 4:3. கரெக்டா? இது ஸ்பீட் ரேஷியோ. கரெக்டா? ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே காமன், அதாவது டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் தானே. ஆஃபீஸ்ல இருந்து இந்த டெலிவரி பண்ணுற இடம் என்னவோ அதாவது போகிறதுக்கு என்ன டிஸ்டன்ஸோ அதே தானே வரதுக்கும் அதே டிஸ்டன்ஸ் தானே இருக்கும். கரெக்டா? அப்போ டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் ரேஷியோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் ரேஷியோவா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது டைம் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள இந்த டிஸ்டன்ஸ், அதாவது 10 மணிக்கு கிளம்புறான். கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா இங்க 11:25க்கு ரிட்டர்ன்ல வரான். கரெக்டா? இங்க 15 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கான். அவன் டிராவல் பண்ணதை மட்டும்தான் அவன் கேட்கறான். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டுன்னு கேட்கறான். அப்ப டிராவல் பண்ண டைம் மட்டும்தான் நீங்க கணக்கு எடுத்துக்கணும். வெயிட் பண்ணதெல்லாம் நீங்க கணக்கு எடுத்துக்க கூடாது. அப்ப 11:25க்கு ரீச் ஆறனா அதுல இந்த 15 நிமிஷமும் சேர்ந்துருக்கும். அப்ப அந்த 15 நிமிஷத்தை கழிச்சிங்கன்னா அதுதான் அவனுக்கு டிராவல் பண்ண டைமா இருக்கும். அதாவது 11:10 இருக்கு பாத்தீங்களா? 10 மணிக்கு கிளம்பி 11:10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் டிராவல்ல இருந்திருக்கான். அப்போ மொத்தம் எவ்வளவு நேரம்னா 70 நிமிஷம். கரெக்டா? அதாவது இந்த ஆபீஸ்ல இருந்து டெலிவரி பண்ற இடத்துக்கும் போயிட்டு அடுத்து டெலிவரி பண்ற இடத்துல இருந்து ஆபீஸுக்கு வர்றதுக்கு மொத்தம் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 70 நிமிஷம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க போறதுக்கான டைம் 3 பார்ட், வர்றதுக்கான டைம் 4 பார்ட், மொத்தம் 7 பார்ட். இந்த 7 பார்ட் தான் 70 மினிட்ஸ்னா 3 பார்ட் நான் என்னன்னு பார்க்குறேன். நீங்கள் 3 பார்க்கலாம் அல்லது 4 பார்க்கலாம், எதுனாலும் பார்க்கலாம். நான் 3 என்னன்னு பார்க்குறேன். 3 பார்ட் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ 3 பார்ட் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்னா என்ன அர்த்தம்? ஆஃபீஸ்ல இருந்து அவன் டெலிவரி பண்ணுற இடத்துக்கு போகிறதுக்கான டைம் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னா 30 நிமிஷம் எடுக்குதுன்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஸோ ஆஃபீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவன் போகிறது, அதாவது ஆஃபீஸ்ல இருந்து அவன் அந்த டெலிவர் பண்ணுற இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதை என்ன ஸ்பீடில் போகிறான்னா 32 km per hour போறான். கரெக்டா? அதாவது 1 மணி நேரத்துக்கு 32 km போறான்னா இவன் அரை மணி நேரத்திலே என்ன பண்ணிடுறான்? அந்த டெலிவரி பண்ற இடத்தை ரீச் பண்ணிடுறான். அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் போயிருப்பான்னா 16 கிலோமீட்டர் போயிருப்பானா? அப்படித்தானே? 1 மணி நேரத்துக்கு 32 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்றானா, அரை மணி நேரத்துல டெலிவரி பண்ற இடத்தை ரீச் பண்றானா 16 கிலோமீட்டர் போயிருப்பான். இது போறதுக்கு. ரிட்டர்ன் வரதுக்கு அதே 16 கிலோமீட்டர் தானே. அவன் கேட்கறது மொத்தம் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கறான். அப்ப போறதுக்கு 16 கிலோமீட்டர், ரிட்டர்ன் வரதுக்கு 16 கிலோமீட்டர், மொத்தம் பாத்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் அவன் டிராவல் பண்ணிருப்பான். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. ரமேஷ் டிராவல்ஸ் by a bus from city A to city B at an average speed of 44 km per hour. Suresh travels by taxi from city A to city B at an average speed of 77 km per hour and it takes 6 hours lesser than the time taken by Ramesh. What is the distance between the two cities? Okay. ஸோ இதில் வந்து ரமேஷ் வந்து சிட்டி ஏல இருந்து சிட்டி பிக்கு வந்து டிராவல் பண்ணுறாங்க. ஓகேவா? என்ன ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னா, போகும்போது 44 km per hourலையும், அடுத்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ரமேஷ் வந்து ஏல இருந்து பிக்கு வந்து என்ன ஸ்பீடில் போகிறாங்கன்னா 44 km per hourலையும், சுரேஷ் வந்து ஏல இருந்து பிக்கு வந்து 77 km per hourலையும் போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 6 hours lesser than the time வந்து எடுக்கிறாரு. எது? சுரேஷ் வந்து
ஏன்னா சுரேஷோட ஸ்பீடு அதிகமா போறனால டைம் வந்து ரமேஷோட கம்மியா எடுத்துக்கிறாங்க, 6 மணி நேரம் கம்மியா எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அந்த ரெண்டு சிட்டிக்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இப்ப இதுவும் பாத்தீங்கன்னா ரேஷியோல தான் நான் சால்வ் பண்ண போறேன். ஓகேவா? சோ ரமேஷ் உடைய ஸ்பீடு பாத்தீங்கன்னா 44 km/h அவர் போறாரு. சுரேஷ் பாத்தீங்கன்னா 77 km/h போறாங்க. ஓகேவா? சோ இப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள ஸ்பீட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 4:7. ஓகேவா? இது ஸ்பீட் ரேஷியோ. டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கவர் பண்ற டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா ரெண்டு பேரும் ஏல இருந்து பிக்கு தான் போறாங்க. ரெண்டு பேரும் கவர் பண்ற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஸோ அப்ப டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும்போது ஸ்பீட் ரேஷியோவும் டைம் ரேஷியோவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஓகேவா? ஸோ இது டைம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரமேஷை விட சுரேஷ் வந்து 6 மணி நேரம் கம்மியா எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இங்க டைம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரமேஷோட சுரேஷ் எவ்வளவு பார்ட் கம்மியா டைம் எடுத்துக்கிறான்? 3 பார்ட் கம்மியா எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த 3 பார்ட் தான் 6 மணி நேரம்னா அவங்க கேட்கறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ சிட்டிஸ். ரெண்டு பேருமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்றாங்க. நீங்க ரெண்டு பேர்ல யாரனாலும் நீங்க பார்க்கலாம். ஓகேவா? யாருடைய இதனால எடுத்துக்கலாம். நான் ரமேஷ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 7 பார்ட் என்ன? 3 பார்ட் தான் 6 அப்படின்னா 7 பார்ட் என்னவா இருக்கும்? 14 இருக்கும். அப்ப சோ ரமேஷ் வந்து அந்த ஏல இருந்து பிக்கு வந்து கவர் பண்றதுக்கு 14 மணி நேரம் எடுக்கிறாரு. ஓகேவா? சோ அப்ப டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா அவர் என்ன ஸ்பீட்ல போறாரு? ரமேஷ் வந்து 44 km/h போறாரு. அந்த சிட்டி ஏல இருந்து பிஏ வந்து போறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் எவ்வளோ? 14 மணி நேரம். ஓகேவா? அப்ப ஸ்பீட் இன்டு டைம் தான் பாத்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸா இருக்கும். 44 × 14 வந்து 616 km. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் பாத்தீங்கன்னா கரெக்டானது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ உடைய டோட்டல் இன்கம் வந்து பி உடைய டோட்டல் இன்கம்ல 80% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஏ உடைய இன்கம் வந்து பி உடைய இன்கம்ல 80%. ஸோ அப்போ ரேஷியோ வந்து 4:5. இது இன்கம். அடுத்து the expenditure of A is 60% of expenditure of B. So 3:5. இது வந்து என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து என்ன சொல்றான்? if the income of A is equal to 90% of expenditure B's expenditure. ஓகேவா? ஸோ A உடைய இன்கம் வந்து பி உடைய 90% எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் சேவிங்ஸ் ஏ வந்து பிஏ விட அதிகமா இருக்கான்னு கேக்குறாங்க. சோ இது என்ன, நிறைய பேர் வேல்யூ அசியூம் பண்ணி போடுவீங்க, சிலர் ஈக்குவேஷன்ல போடுவீங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சோ நம்ம வந்து எப்பயுமே ரேஷியோ படி தான் போவோம். ஓகேவா? சோ இதை ரேஷியோ படி போட்டா ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்போ என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏ உடைய இன்கம் வந்து எப்படி இருக்கான்? பி உடைய எக்ஸ்பெண்டிச்சர்ல 90%, அதாவது 90% ஈக்குவலா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டான். ஓகேவா? சோ இந்த கண்டிஷனை தான் நான் இப்போ நான் எடுத்துக்க போறேன். ஓகேவா? சோ ஏ உடைய இன்கம் பி உடைய எக்ஸ்பெண்டிச்சர்ல 90%. பி உடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா இருக்கு? 5 இருக்கா? இதுல 90%ன்றது என்னது? 4.5. கரெக்டா? 4.5க்கு என்ன இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். ஆனா இங்க ஈக்குவலா இருக்கானா? இல்ல. ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்ணலாம்னா இத நான் 4.5 நான் மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா இது ஈக்குவலா வரணும். கரெக்டா? இதை 4.5 மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க நான் 4 மல்டிப்ளை பண்ணலாமா? ஓகேவா? சோ அப்பதான் எனக்கு என்ன வரும்? இங்க 90% பி உடைய எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஏ உடைய இன்கம் வந்து ஈக்குவல் ஆகும். ஓகேவா? சோ இங்க நான் 4 மல்டிப்ளை பண்ணனா, அதாவது இது 90%, அப்ப 100% தான் நமக்கு தேவை. சோ அப்ப இதை 4 மல்டிப்ளை பண்ணேன். இது ரெண்டு ரேஷியோல இருக்கறனால இது 4. அதே மாதிரி இது ஒரு ரெண்டு ரேஷியோல இருக்கறனால இது 4.5 மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ அவன் கேக்குறது என்னன்னா ரெண்டு பேரோட சேவிங்ஸை தான் கம்பேர் பண்றாங்க. ஓகேவா? சேவிங்ஸ்ன்றது என்னன்னா இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணா கிடைக்கிறதா சேவிங்ஸ். கரெக்டா? சோ அப்ப இங்க என்ன இருக்கு? 4 × 4.5 இருக்கு. இங்க 4 × 3. அப்ப 4 × 1.5 தான் பாத்தீங்கன்னா ஏ உடைய சேவிங்ஸா இருக்குமா? இதை உட்காந்து இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க. 4.5 × 4 அடுத்து 4 × 3 என்னன்னு பார்த்துட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. ஓகேவா? இங்க 4 வந்து 4.5 டைம் இருக்கு, இங்க 4 வந்து 3 டைம் இருக்கு. அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்ன? 4 வந்து 1.5 டைம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து இங்க 5 வந்து 4.5 டைம்ஸ் இருக்கு, 5 வந்து 4 டைம்ஸ் இருக்கு. அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்ன? 5 × 0.5. அவ்வளவுதான்.
ஸோ இது வந்து A உடைய சேவிங்ஸ், இது B உடைய சேவிங்ஸ். ஓகேவா? இது ரெண்டும் நான் ரேஷியோல வச்சுக்கிட்டேன். ரேஷியோல வச்சா என்ன வரும்? 0.5 1.5 கேன்சல் பண்ணா 3 டைம் கேன்சல் ஆகுமா? அப்ப 12:5 அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா ரெண்டு பேருடைய சேவிங்ஸ் ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா A உடைய சேவிங் வந்து B உடைய சேவிங்ஸை விட எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னு கேட்கறான். ஸோ எவ்வளோ பார்ட் அதிகமா இருக்கு? 7 பார்ட் அதிகமா இருக்கு. எதை விட? ஏவை விட. ஓகேவா? இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னா 140% அதிகமா இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான இது சம்மு, அதே மாதிரி டிஃபரெண்டான ஒரு சம்மு. ஓகேவா? இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது எப்படின்றத சொல்றேன். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 6y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன். சர்க்கிள் ஈக்குவேஷன் எப்படி, அதாவது சர்க்கிளோடைய ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா? ஸோ இதுல இருந்து சர்க்கிள் இருக்குன்னா சர்க்கிளுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும்? ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். அப்படிதானே? சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்கும், அந்த சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம், எப்படி ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம்ன்ற சொல்றேன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் இது என்னன்னா மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப் சென்டர்ன்றது. ஓகேவா? ஸோ ரேடியஸ்ன்றது பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் g square plus f square minus c. ஓகேவா? சோ இத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பா. ஓகேவா? இது தெரிஞ்சாதான் பாத்தீங்கன்னா இந்த சம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். முக்கியமானது இதெல்லாம். ஓகே, இப்போ அவன் இதுல இருந்து கேக்குறது பாத்தீங்கன்னா ரேடியஸ் கேக்குறான். இதுல ரேடியஸ் தான் கேட்கணும்னு கிடையாது, சென்டர் கூட கேட்கலாம். ஓகேவா? ஓகே, சோ நம்ம இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்க போறோம். இதுல இருந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன் தான் ஜெனரல் ஈக்குவேஷன். ஓகேவா? சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன். அவன் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி இதுல g உடைய வேல்யூ f உடைய வேல்யூ இதுல இருந்து நம்ம எடுக்க போறோம். ஓகேவா? சோ இந்த 2gx தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இங்க -4x க்கு ஈக்குவலா இருக்குமா? ஓகேவா? சோ அப்ப இங்க 2g உடைய வேல்யூ -4 அப்படின்னா g உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? -2 ஆ இருக்கும். கரெக்ட்டா? அடுத்து 2f உடைய வேல்யூ -6 னா f உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? -3 ஆ இருக்கும். அவ்வளவுதான். சோ இப்போ நான் இதுல இருந்து நான் ரேடியஸ் கண்டுபிடிச்சலாமா? ரேடியஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் g ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும்? அது பிளஸ்ஸா மாறிடுமா? சோ 4 + 9 மைனஸ் c உடைய வேல்யூ. சோ c உடைய வேல்யூ என்ன? இங்க பாத்தீங்கன்னா -c. ஓகேவா? இங்க அதாவது இங்க ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கு. அப்ப c உடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா -12. ஓகேவா? c உடைய வேல்யூ -12. இங்க மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் ஆஃப் -12 என்ன ஆயிரும்னா +12 ஆயிரும். அப்ப என்ன வரும்னா 13 + 12 25. சோ √25. அப்ப ரேடியஸ் என்னவா இருக்கும்னா 5 ஆ இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப இது புது ஒரு டைப். சோ இது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் இது பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான ரிசல்ட் இருக்கு. ஓகேவா? அதாவது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பாத்தீங்கன்னா அதோட ரிசல்ட். இதை எப்படி பண்ணுன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன். இதுல ஒரு முக்கியமான ஒரு 2 ரிசல்ட் இருக்கு, அதாவது 3 ரிசல்ட் இருக்கு இதுல இருந்து. இதை எப்படி எழுதிக்கலாம்னா இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றத பாருங்க. 1 - cos θ plus sin θ divided by 1 + cos θ plus sin θ. ஓகேவா? நான் இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா sin θவால மேலையும் கீழே நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த டேர்மை நான் தனியா வச்சுக்கிறேன். இந்த sin θ தனியா இருக்கு. இந்த sin θவால நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன வரும்னா 1 - cos θ divided by sin θ plus 1 வருமா? அதே மாதிரி இங்க 1 + sin θ
சாரி 1 plus cos theta divided by sin theta plus 1 வரும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரிசல்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னா, இதுக்கான வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய வேல்யூ வந்து என்னன்னா 1 minus cos theta divided by sin thetaன்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா tan theta by 2க்கு ஈக்குவலாக இருக்கும். முக்கியமான ரிசல்ட்டு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியே கேட்பாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பான். ஓகேவா? இங்கே ஏன் நான் தீட்டா பை 2 போகிறேன்னா ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆங்கிள் தியரம் யூஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ அதனால தீட்டா பை 2க்குள்ள தான் நீங்கள் போய் ஆகணும். ஓகேவா? ஓகே, அடுத்து 1 plus cos theta divided by sin theta இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னதுன்னா cot theta by 2. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரிசல்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ மேலே என்ன இருக்கு, tan theta by 2 plus 1, கீழே என்ன இருக்கு, cot theta by 2 plus 1 இருக்குமா. இந்த டினாமினேட்டரில் உள்ள இந்த cot theta by 2, அதாவது இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், tan theta by 2 divided by இங்கே cot theta by 2 எப்படி எழுதலாம், 1 by tan theta by 2 எழுதலாமா, plus 1 இருக்குமா. ஸோ இப்போ நான் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், இந்த இடத்துல 1 plus tan theta by 2 ஹோல், இங்கே 1 இருக்கும்ல, plus 1 இருக்கு, divided by tan theta by 2. கரெக்டா? ஸோ இப்போ பாருங்க, இதில் என்ன ஆயிரும்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த tan theta by 2 மேலே போச்சுன்னா என்னன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா tan theta by 2. இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட் இந்த 3 ரிசல்ட்டு. அதே மாதிரி ஸோ இதுவும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோடைய ரிசல்ட் அதாவது 1 plus sin theta minus cos theta divided by 1 plus sin theta plus cos theta இதோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றத இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. tan theta by 2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி 1 plus sin theta plus cos theta divided by 1 plus sin theta minus cos theta அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா cot theta by 2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். A hemispherical bowl of internal diameter 36 cm is full of a liquid. This liquid is to be filled into cylindrical bottles, each of radius 3 cm and height 12 cm. How many such bottles are required to empty the bowl? Okay, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் பவுலில் வந்து ஃபுல்லாக லிக்யூட் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாட்டில் இருக்குது, நிறையா சிலிண்ட்ரிக்கல் பாட்டில், அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லிக்யூடை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ அந்த சிலிண்ட்ரிக்கல் பாட்டில் எனக்கு எத்தனை பாட்டில் வந்து எனக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது இந்த ஹெமிஸ்பெரிக்கல் பவுலில் இருக்கிற லிக்யூடை ஃபுல்லாக சிலிண்ட்ரிக்கல் பாட்டிலில் மாற்றணும்னா கம்ப்ளீட்டாக எனக்கு எத்தனை வந்து பாட்டில் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே இந்த ஹெமிஸ்பெரிக்கல் பவுலில் உள்ள லிக்யூடை தான் என்ன பண்ணுறாங்க, சிலிண்ட்ரிக்கல் பாட்டிலில் மாற்றுறாங்களா. அப்போ இந்த ஹெமிஸ்பெரிக்கல் பவுலுடைய வால்யூமும் அதே மாதிரி இந்த சிலிண்ட்ரிக்கல் பாட்டில்ஸ் எத்தனை சிலிண்ட்ரிக்கல் பாட்டிலில் அவங்க ஃபில் பண்ணுறாங்களோ அத்தனை சிலிண்ட்ரிக்கல் பாட்டிலோடைய வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் ரெண்டு கேஸ்லையும் என்ன பண்ணால் வால்யூம் ஈக்குவல் பண்ணும். ஓகேவா? ஹெமிஸ்பெரிக்கல் இதில் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ ஹெமிஸ்பியருடைய வால்யூம் என்ன, 2/3 pi r cube. ஸோ இங்கே ரேடியஸ் என்ன 36, சாரி டயாமீட்டர் 36, அப்போ ரேடியஸ் வந்து 18. ஓகேவா? 18 × 18 × 18 இதெல்லாம் உட்காந்து 18 கியூப் மல்டிப்ளை பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க, இப்போதான் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எத்தனை சிலிண்ட்ரிக்கல் பாட்டில்னு கேட்குறாங்க. ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாட்டிலோடைய வால்யூம் என்னன்னா πr²h. கரெக்டா? r², 3 × 3, h வந்து 12. இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாட்டிலுடைய வால்யூம். எத்தனை சிலிண்ட்ரிக்கல் பாட்டில் இருந்துச்சுன்னா இந்த லிக்விடை ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் கேன்சல் பண்ணால் பையும் இங்கே கேன்சல் பண்ணலாமா, பையும் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் இந்த சைடு கொண்டு போயிடுறேன், இல்லைனா இதை வச்சு கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, 6 டைம், அடுத்து இது 6 டைம், 6 டைம், அடுத்து 6 × 2 12, இந்த 12 கேன்சல் ஆயிரும். அப்போ x உடைய வேல்யூ என்னன்னா 36ன்னு வருது. ஓகேவா? அப்போ மொத்தமாக இந்த ஹெமிஸ்பெரிக்கல் பவுலில் உள்ள லிக்யூடை ஃபுல்லாக வந்து எம்டி பண்ணிட்டு இந்த
சிலிண்ட்ரிக்கல் பாட்டில் வந்து ஃபில் பண்றதுக்கு எனக்கு எத்தனை பாட்டில் தேவைப்படும்னா 36 பாட்டில் வந்து எனக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த மாதிரி வால்யூம் ஈக்குவல் பண்ணி கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. அதே மாதிரி யூனிட் கன்வர்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இதுல சென்டிமீட்டர்ல கொடுக்குறாங்களா இல்ல மில்லிமீட்டர்ல கொடுக்குறாங்களா இல்ல மீட்டர்ல கொடுக்குறாங்களான்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் முக்கியமானது. அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு சம்மு. ஓகேவா? இது ரொம்ப பெருசா போகும். பட் இதை எப்படி சிம்பிளா பண்ணலான்றதையும் சொல்லிடுறேன். In radius and circumradius of the right angle triangle are 3 cm and 10 cm respectively. Find the area of the triangle. Okay. In radius of the right angle triangle and circumradius of the right angle triangle. இது ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் சர்க்கம் ரேடியஸ்ன்றது என்னன்னா ஹைபாட்டனியூஸ்ல பாதி தான் பார்த்தீங்கன்னா சர்க்கம் ரேடியஸ். ஓகேவா? சர்க்கம் ரேடியஸ்ன்றது ஹைபாட்டனியூஸ் டிவைடட் பை 2. இது ஒரு முக்கியமான இது ரிசல்ட். ஓகேவா? அப்ப சர்க்கம் ரேடியஸ் கொடுத்துட்டான் 10 சென்டிமீட்டர்ன்றது. அப்ப ஹைபாட்டனியூஸ் என்னவா இருக்கும்? டபுள் த டைம்ஸா இருக்குமா? அப்ப ஹைபாட்டனியூஸ் இதுல இருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் 20ன்றது. ஓகேவா? இப்ப இது நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இதை நான் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப இன்ரேடியஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல என்னதுன்னா ஏ பிளஸ் பி, அதாவது பேஸு பிளஸ் ஆல்டிடியூடு, அதாவது பேஸு ஹைட்டு மைனஸ் ஹைபாட்டனியூஸ். ஓகேவா? ஸோ மைனஸ் 20 டிவைடட் பை 2. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இன்ரேடியஸா இருக்கும். சொல்றது புரியுதா? அதாவது இப்ப இதை சீன்னு வச்சுக்குவோம். இன்ரேடியஸ் எப்படி இருக்கும்னா ஏ பிளஸ் பி மைனஸ் சி, ஹைபாட்டனியூஸ் மட்டும் மைனஸ் டிவைடட் பை 2. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ரேடியஸ் உடைய ஃபார்முலா ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இது. ஸோ இப்போ இங்க ஏ பிளஸ் பி இதுல இருந்து நான் கண்டுபிடிச்சிட முடியுமா? ஏ பிளஸ் பி உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 26ன்னு வருது. கரெக்டா? ஓகே, இப்போ நான் இதுல இருந்து என்ன பண்ண போறேன்னா இங்க இதுல பித்தாகரஸ் தியரம் நான் யூஸ் பண்றேன். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணேன்னா என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab ஈக்குவல் டு என்னதுன்னா 400. ஓகேவா? இப்போ நான் இதையும் நான் என்ன பண்றேன்னா இதை ஸ்கொயர் பண்றேன். இதை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்னா, சாரி ஆக்சுவலாக இது தப்பா எழுதிட்டேன். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்னா, ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணா ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. 26 ஸ்கொயர் பண்ணா 676. ஓகேவா? இதுல இருந்து இப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு தெரியும். கரெக்டா? ஸோ அதை நான் இதுல மைனஸ் பண்ணிட்டேன்னா 2ab உடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிருமா? 2ab உடைய வேல்யூ வந்து 276. கரெக்டா? இப்ப எனக்கு என்ன தேவைன்னா ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் தெரியணும். என்னதுன்னா அது half base into height. கரெக்டா? half ab அதுதான் பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இங்க எனக்கு 2ab இருக்கு. எனக்கு வந்து half ab வரணும்னா என்ன பண்ணணும்னா இதை நான் 4 ஆல டிவைட் பண்ணும். அப்படிதானே? இதை நான் 4 ஆல நான் டிவைட் பண்ணாதான் என்ன வரும்னா half abன்னு வரும். அப்ப இதையும் நான் 4 ஆல நான் டிவைட் பண்ணிட்டேன்னா என்ன வரும்னா 69 வரும். கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ இவ்வளவு தூரம் நம்ம பண்ணுமானா பண்ணணும். ஓகேவா? ஆனா இதுக்கு இன்னொரு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு. ஓகேவா? அது என்னன்னா நீங்க இதை பார்த்த உடனே நீங்க டக்குன்னு நீங்க போட்டு போயிடலாம். அது என்னன்னா டைரக்ட் ரிசல்ட். ஓகேவா? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இன்ரேடியஸும் சர்க்கம் ரேடியஸும் கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்கன்னா r into 2r plus r. ஓகேவா? அதாவது ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர். இதுல ஸ்மால் ஆர்ன்றது என்னன்னா இன்ரேடியஸ், ஸ்மால் ஆர்னா இன்ரேடியஸ், கேபிட்டல் ஆர்னா சர்க்கம் ரேடியஸ். எப்பயுமே இன்ரேடியஸை விட சர்க்கம் ரேடியஸ் தான் பெருசா இருக்கும். அதனாலதான்
பெரிய ஆர் அதாவது கேபிட்டல் ஆர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சர்க்கம் ரேடியஸ். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா சிங்கிள் ஸ்டெப்ல ஆன்சர் வரும். ஓகேவா, இங்க பாருங்க இன் ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான், 3 கொடுத்துருக்காங்களா, சர்க்கம் ரேடியஸ். ஸோ 2 இன்ட்டு அங்க என்னது 10 20 பிளஸ் 3 23 இன்ட்டு 3 69 முடிஞ்சு. அவ்வளோதான். நீங்க இவ்வளவு பெருசா நீங்க இதெல்லாம் சால்வ்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சா இது ஒன்லி ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும். ஓகேவா, மற்ற ட்ரையாங்கிளுக்குலாம் கிடையாது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இன் ரேடியஸ் சர்க்கம் ரேடியஸ் கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்கன்னா டைரக்டா இந்த ரிசல்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்த சம் பார்க்கலாம். If 5-digit number 672xy is divisible by 3, 7 and 11, then what is the value of 6x plus 5y? ஓகே, இப்போ இந்த வேல்யூ அவங்க கேட்காம இதால டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுனா நீங்க என்ன சொல்லிடலாம், நீங்க ஒவ்வொன்றா உட்காந்து இது 3ஆல் டிவைட் ஆகுதா, இதுல 7ஆல் டிவைட் ஆகுதா, இல்ல 11ஆல் டிவைட் ஆகுதா நீங்க பார்த்துட்டு போட்டுருவீங்க. ஓகேவா, டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு. ஓகேவா, ஏதோ பண்ணி போட்டுருவீங்க. ஆனா இங்க அவன் வந்து 6x plus 5y கேட்டான். அப்ப கண்டிப்பா இந்த x உடைய வேல்யூ y உடைய வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகேவா, சோ இப்ப இத என்ன பண்ணக்கூடாதுன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இத 3 டிவிசிபிலிட்டி ரூல், அதே மாதிரி 7 உடைய டிவிசிபிலிட்டி ரூல், 11 உடைய டிவிசிபிலிட்டி ரூல் இதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஓகேவா, இது 3ஆலையும் 7ஆலையும் அதே மாதிரி 11ஆலையும் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா இதோட எல்சிஎம் ஆல இந்த வேல்யூ வந்து எக்ஸாக்டா டிவைட் ஆகும்னு சொல்லலாம். கரெக்டா, சோ அப்ப 3 இன்ட்டு இதோட எல்சிஎம் என்ன, இதை 3 மல்டிப்ளை பண்றதா இதோட எல்சிஎம் இருக்கும். ஸோ 3 into 7 21, 21 into 11 231. ஓகே, ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து 231ஆல கண்டிப்பாக டிவைட் ஆகும்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் 231ஆல நான் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ஒய்க்கு என்ன வேல்யூ இருக்குன்னே தெரியாமல் நீங்கள் டிவைட் பண்ணவும் முடியாது. கரெக்டா, ஸோ இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா இந்த இடத்துல நான் மேக்ஸிமம் 5 டிஜிட் நம்பர் நான் வச்சுக்கிறேன். அதாவது இந்த எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் நான் மேக்ஸிமம் ஒரு 5 டிஜிட் நம்பர் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த வேல்யூவால டிவைட் பண்ணப்ப ஒரு ரிமைண்டர் வரும் கண்டிப்பா. ஓகேவா, ரிமைண்டர்ன்றது என்னதுன்னா டிவைட் பண்ணது போக எக்ஸ்ட்ராவா உள்ள டேர்ம் தான் ரிமைண்டர். அந்த ரிமைண்டரை இந்த வேல்யூல மைனஸ் பண்ணா எக்ஸாக்டா அந்த வேல்யூ வந்து இந்த 231ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிடலாமா? அப்ப என்னால xy வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியுமா? ஸோ இதுதான் நான் இந்த இடத்துல பண்ண போறேன். ஓகேவா, ஸோ 231 இதை 2ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 462 012. இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 231 இங்க 2109 இதால கேன்சல் ஆகும். 9 டைம்ஸ் போடலாமா? 9 டைம்ஸ் போட்டாக்கா 97022079. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 309. ஸோ அகைன் இது 1 டைம் தான் போகும். 231 இப்போ என்ன வரும்னா 8 இங்கே 78ன்னு வருது. அதாவது இந்த வேல்யூவை நான் 231ஆல டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ரிமைண்டர் என்னன்னா 78. இப்போ இந்த 78 நான் இதுல மைனஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த வேல்யூ எக்ஸாக்டா டிவைட் ஆகும்னு சொல்லலாமா 231ஆல? அப்ப நான் இதில் 78ஆல நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா என்ன வரும்னா, இப்போ இதை 78 மைனஸ் பண்றேன்னா என்ன வரும், இந்த இடம் எனக்கு 1ன்னு வரும், இந்த இடம் 2ன்னு வரும். அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு x உடைய வேல்யூ 2, y உடைய வேல்யூ 1ன்றது. அவ்வளவுதான். ஸோ இதுல இருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா, ஸோ எக்ஸ் உடைய வேல்யூ ஒய் உடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த 78 நீங்க மைனஸ் பண்ணிட்டா இந்த ஹோல் நம்பருமே எக்ஸாக்டா 231ஆல் டிவைட் ஆகணும். அவன் அதான சொல்றான், எனக்கு இந்த 3ஆல 7ஆல் 11ஆல் டிவைட் ஆகணும்னா அது 231ஆலையும் கண்டிப்பா டிவைட் ஆகும். அப்ப இங்க நீங்க 78 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் உடைய வேல்யூ ஒய் உடைய வேல்யூ கிடைச்சிருச்சு. அதை தூக்கி இதுல சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். ஓகேவா, 6 into 2 12 பிளஸ் அதே மாதிரி 5y இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆன்சர் 17. ஓகேவா, அடுத்த சம் பார்க்கலாம். Two numbers when divided by
a certain divisor leaves the remainder 57. When the sum of the two numbers is divided by the same divisor, then the remainder is 49. Then the divisor is okay. ரெண்டு நம்பர் இருக்கு, என்ன நம்பர்னு தெரியாது, நான் எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு நம்பர் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸை வந்து ஒரு டிவைசரால் டிவைட் பண்ணுறான், நான் ஏன்னு ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு டிவைசரால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருதுன்னா 57 வருது. ஸோ கோஷன்ட்டும் கண்டிப்பாக ஏதாவது டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பர் வந்திருக்கும்ல, இது நான் என்ன வச்சுக்கிறேன்னா ஒரு எம்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து ஒய்யவும் அதே டிவைசரால் டிவைட் பண்ணுறான், ரெண்டு நம்பரை when divided by a certain divisor அதே டிவைசரால் டிவைட் பண்ணுறான். ஓகேவா? ஸோ அதே ரிமைண்டர் கிடைக்குது, இங்கே கோஷன்ட் வேற கிடைச்சிருக்கும், என்னன்னு ஒரு கோஷன்ட் கிடைக்குது. ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸ் வேணும்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, டிவைசர் ஈக்குவல் டு சாரி டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டரா. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா, ஏஎம் பிளஸ் 57. அதே மாதிரி ஒய்யுடைய வேல்யூ ஏஎன் பிளஸ் 57 இது வருமா. இப்போ எனக்கு ரெண்டு நம்பர் என்ன நம்பர்ன்றது தெரிஞ்சிருச்சா. இப்போ அந்த ரெண்டு நம்பருடைய சம் இருக்கு பார்த்தீங்களா, அதை சேம் டிவைசரால் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும், என்ன ரிமைண்டர் வருதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன்னா என்ன வரும், அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் ஏஎம் பிளஸ் 57 பிளஸ் ஏஎன் பிளஸ் 57 டிவைடட் பை ஏ. இதால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னா 49 கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஏஎம் இருக்கு பார்த்தீங்களா, இது ஏவால் டிவைட் ஆயிருமா. அடுத்து இந்த ஏஎன்னும் ஏவால் டிவைட் ஆயிருமா. இப்போ 57 பிளஸ் 57 114 114 49 114 ஒரு டிவைசரால் டிவைட் பண்ணும்போது 49 ரிமைண்டர் வருதுன்னா, ஸோ அந்த டிவைசர் என்னவா இருக்கும்னா 65 இருக்கும். அப்படிதானே. ஸோ இதில் ரிமைண்டர் வருதுன்னா மிச்சம் டிவைட் பண்ணது போக மிச்சம் வர டேர்ம் தானே ரிமைண்டர். இப்போ தானே சொன்னேன். அப்போ அந்த ரிமைண்டரை இந்த வேல்யூல மைனஸ் பண்ணிட்டா அந்த வேல்யூ எக்ஸாக்டா டிவைட் ஆகும்னு சொல்லலாமா. ஓகேவா? ஸோ டிவைசர்ன்றது ஒரு வேல்யூ எக்ஸாக்டா டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ தான் டிவைசர். அப்ப இந்த 114ல 49 மைனஸ் பண்ண ரிமைண்டரை மைனஸ் பண்ணா அந்த வேல்யூ எக்ஸாக்டா டிவைட் ஆகும். அது என்னதுன்னா 65. ஓகேவா? இதை இவ்வளவு தூரம் பண்ணுமானா இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதை எப்படி பண்ணும் அப்படின்னா, இந்த பொறுத்த வரைக்கும் என்னன்னா இங்க ரெண்டு நம்பர் வந்து ஒரு சர்டைன் டிவைசர்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஒரு சர்டைன் டிவைசரால டிவைட் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த ரெண்டு நம்பருடைய சம் வந்து அதே டிவைசரால சேம் டிவைசர்னு கொடுத்துட்டானாலே நீங்க கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம்னா இதுதான் நீங்க அந்த நம்பர் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இங்க 2 நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்களா, அப்ப 57 பிளஸ் 57 என்னது 114. 114 ஒரு டிவைசரால டிவைட் பண்ணும்போது 49 ரிமைண்டர் வருதுன்னா அந்த ஏ என்னவா இருக்கும்னா 65 இருக்கும். அவ்வளவுதான், ஒரே ஸ்டெப் தான். ஓகேவா? இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னேன். ஓகேவா? இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஓகேவா? டைரக்டா நீங்க பண்ணலாம். இது எப்ப அப்படின்னா சேம் டிவைசரால தான் டிவைட் பண்ணும். ஓகேவா? இங்க என்ன டிவைசரால டிவைட் பண்ணிருக்கானோ அதே டிவைசரால இந்த நம்பருடைய சம்முன்னு கொடுத்தாலும் சரி. இப்போ ஒருவேளை இதை ட்வைஸ் ஆஃப் த நம்பர்னு கொடுத்தானா என்ன பண்ணுங்கன்னா இதுதான் அந்த நம்பர்னே நீங்க எடுத்துக்கலாம். அப்ப 57னா 2 into 57 அதை நீங்க ஒரு டிவைசரால் டிவைட் பண்ணும்போது 49 ரிமைண்டர் வருதுன்னா அந்த டிவைசர் என்ன நீங்க கண்டுபிடிச்சலாம். த்ரைஸ் த நம்பர்னா 3 into 57 எப்ப அப்படின்னா சேம் டிவைசர்னு கொடுக்கும்போது மட்டும். ஓகேவா? ஓகே, அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்க ஒரே ஸ்டெப்ல முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, A is a working partner, B is a sleeping partner in a business. A invested 30,000, B invested 50,000. ஓகே, ஸோ ஏவும் பியும் ரெண்டு பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதுல ஏ வந்து ஒர்க்கிங் பார்ட்னர்னு கொடுத்துட்டான். அதனால அவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து 20% ப்ராஃபிட் தனியா ஒதுக்கிடுறாங்க. மிச்சம் இருக்கு பாத்தீங்களா 80%. அதை என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ படி பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மொத்த ப்ராஃபிட் 10,000ல பிக்கு எவ்வளவு போயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறான்னு சொல்லிட்டான். அப்ப ஏ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், 30,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். பி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அப்ப ஏக்கும் பிக்கும் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 3:5. ஓகேவா? இதுல மொத்த ப்ராஃபிட் வந்து 10,000. அந்த 10,000ல ஏ வந்து ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கிறனால அவனுக்கு 20% ப்ராஃபிட் போயிருது. அதாவது இந்த 10,000ல 2,000 போயிருது. பேலன்ஸ் உள்ள இந்த 8,000 தான் என்ன பண்றாங்கன்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ப ஏக்கும் பிக்கும் ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுக்குற அமௌண்ட் எவ்வளவு 8,000. ஓகேவா? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது 8 பார்ட் தான் பாத்தீங்கன்னா
8000 அப்படின்னா அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா பிக்கு எவ்வளவு போயிருக்கும்னு கேட்கறாங்க. பிக்கு எவ்வளவு போயிருக்கும் அப்படின்னா 5000 போயிருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்ப பி உடைய ஷேர் எவ்வளவுனா 5000. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். இதோடைய லாஜிக் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இத ஈக்குவேஷன் இல்லாம சிம்பிளா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு எப்படி புரியுதுன்றத பாருங்க. ஓகேவா? ஈக்குவேஷன்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. ஈக்குவேஷன் போடுவாங்க என்னன்னா 12% x plus 10% y equal to 125. அதே மாதிரி 10% x plus 12% y equal to 128 அப்படின்னு போட்டு இதை சால்வ் பண்ணி x உடைய வேல்யூ y உடைய வேல்யூ கண்டுபிடிச்சு ஏதோ பண்ணி ஒரு குளறுபடி பண்ணிட்டு பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ இங்க பாருங்க, இப்ப நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா வித்தின் 20 செகண்ட்ல இதை நீங்க சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? பாருங்க, ஏ வந்து இப்ப 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லையும் பிக்கு வந்து 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லையும் கொடுத்தான்னா அவனுக்கு ஓவராலா கிடைக்கக்கூடிய அமௌண்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 125 கிடைக்குது. ஓகேவா? இப்ப இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் அவன் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறான். அதாவது ஏல இந்த ஏன்றதான் பிரின்சிபல். ஓகேவா? பின்றது பாத்தீங்கன்னா இன்னொரு பிரின்சிபல். ஓகேவா? சோ இப்ப ஏல பாத்தீங்கன்னா 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு பதிலா 10% கொடுத்தும், அதே மாதிரி பின்ற பிரின்சிபல்ல 10% கொடுக்கறதுக்கு பதிலா 12% கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இவனுக்கு எவ்வளவு அமௌண்ட் அதிகமா கிடைக்குதுன்னா 3 ரூபாய் அதிகமா கிடைக்குது. அதாவது 128 ரூபாய் இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. ஓகேவா? இப்ப எந்த இடத்துல வந்து எனக்கு பிரின்சிபல் அதிகமா இருக்கும், ஏலையா பிலையான்றத ஃபர்ஸ்ட் யோசிங்க. இது தெரிஞ்சுனாலே செம்ம ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? இங்க இதை எப்படி கம்பேர் பண்ணலாம்னா இங்க 125ல இருந்து இந்த 128 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இங்க 3 ரூபாய் இன்க்ரீஸ் ஆனது எதனால அப்படின்னா இங்க இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகமா கொடுக்கறனால, எதுல பில வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா கொடுக்கறனால தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா இங்க வந்து 3 ரூபாய் அதிகமாகுது. அப்ப இதை ஷியோரா சொல்லலாம், பில தான் உள்ள பி உடைய பிரின்சிபல் தான் பாத்தீங்கன்னா ஏ உடைய பிரின்சிபலை விட அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க பில வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறனால பாத்தீங்கன்னா கம்மியாகுது. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா அங்க 12% கொடுத்துருக்க பதிலா இப்ப 10 கொடுக்கும் போது என்ன ஆகுது, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாயில அவனுக்கு 12% கொடுக்கறதுக்கு பதிலா 1000 ரூபாயில 10% கொடுத்தா என்ன ஆகும், கம்மியா இருக்கணும். ஆனா இங்க என்ன ஆகுது, கூட ஆகுது. அப்ப கூடுதுன்னா என்ன அர்த்தம், பி உடைய பிரின்சிபல் தான் இங்க அதிகமா இருக்குன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த கண்டிஷன் தெரிஞ்சுன்னா ஈஸியா முடிச்சிடலாம். இப்ப என்னன்னா இந்த டிஃபரன்ஸ் 2% இருக்கு பாத்தீங்களா, இந்த 2% இங்க இந்த டிஃபரன்ஸ் வரனாலதான் இங்க 3 ரூபாய் கூடுது. கரெக்டா? இங்க அதாவது இங்க 2% கூடுறனாலதான் என்ன ஆகுது, இங்க 3 ரூபாய் கூடுது. கரெக்டா? சோ அப்ப 2% தான் 3 அப்படின்னா இப்ப இங்க 12% இருக்கு பாத்தீங்களா, இந்த 12% ஏன்ற பிரின்சிபல்ல கொடுக்காம பீன்ற பிரின்சிபல்ல கால்குலேட் பண்ணிருந்தா என்ன அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா எவ்வளவு கிடைச்சிருக்கும், 18 ரூபாய் கிடைச்சிருக்குமா? கரெக்டா? அதாவது சொல்றது புரியுதா? ஏன்ற பிரின்சிபல் கம்மியான பிரின்சிபல், பீன்ற பிரின்சிபல் தான் அதிகமான பிரின்சிபல். இப்ப ஏல கொடுக்காம பில கொடுத்தா அவனுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் அதிகமா தானே கிடைச்சிருக்கும். கரெக்டா? அப்ப இந்த 125 விட இந்த 18 அதிகமா கிடைச்சிச்சுன்னா 143 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருந்திருக்கும். கரெக்டா? எப்ப அப்படின்னா ரெண்டுமே பில கொடுத்திருந்தா. கரெக்டா? அப்ப இந்த 12% பில கொடுத்திருக்கான், இங்க 10% பில கொடுத்திருந்தான்னா, அதாவது மொத்தம் பாத்தீங்கன்னா 22% பில கொடுத்திருந்தான்னா அவனுக்கு 143 இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். அப்ப 100% கால்குலேட் பண்ணாக்கா என்ன வரும்னா, இதை 11ஆல கேன்சல் பண்ணா 2 டைம், இங்க 13, அடுத்து இது 50, அவ்வளவுதான் 650 அவனுக்கு என்ன கிடைச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கும். இப்போ என்ன கேக்குறான்னா how much did he invest 10% per annum simple interest originally, இனிஷியலா 10%ல வந்து அவன் கொடுத்த பிரின்சிபலோட அமௌண்ட்டை கண்டுபிடின்னு சொல்றான். இங்க நம்ம 20% ஆஃப் பி தான் 143னா 100% ஆஃப் பி என்ன 650. அதாவது அவன் கேட்கறது என்ன கேட்கறான், பி உடைய பிரின்சிபல் என்னன்னு கேட்கறான். நம்ம கண்டுபிடிச்சது பி உடைய பிரின்சிபல் தான், அதோடைய வேல்யூ என்னன்னா 650. ஓகேவா? இதெல்லாம் ஈக்குவேஷனே இல்லாம ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஈக்குவேஷன்லாம் தான் போடுவீங்க. இதுவும் எப்படி சிம்பிளா பண்ணலான்றதை சொல்றேன்.
எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்லாம் போடவே மாட்டேன். அப்படி ஈக்குவேஷன் இருந்தாலும் அதை எப்படி சிம்பிளா பண்ணலான்றதை நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஓகே, இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a person invested a sum 10,500 at x percentage per annum simple interest and a sum of rupees 13,500 at x plus 2% per annum simple interest if the total interest earned on the both investment for 3 years is 7650, then the rate of interest on the first investment. Okay, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, PNR by 100 ரெண்டு இதுலயும் சேர்த்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 7650 கரெக்டா? சோ 10,500 x percentage for 3 years divided by 100 plus 13,500 இதுல x plus 2% for 3 years divided by 100 equal to 7650. இதுல இருந்து என்ன பண்ணுவீங்க, x உடைய வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிப்பீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதை எப்படி வந்து ஈஸியா பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். இதுல என்ன ஒண்ணா, இதுதான் ஜென்ரலா எல்லாரும் பண்ணுவாங்க. ஜென்ரலா எல்லாரும் பண்றதுக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் ஒரு வேரியேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க காட்டணும். அப்படி காட்டினாதான் பாத்தீங்கன்னா நீங்க அவங்க ஒரு சம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் எடுக்கிறாங்களா, நீங்க 20 செகண்ட் 30 செகண்ட்ல முடிச்சுட்டு போயிடணும். அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கிற டைமை நீங்க சேவ் பண்ணி மிச்சதுல நீங்க அந்த டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு நிறைய நீங்க ட்ரிக்ஸ் லேர்ன் பண்ணணும். சொல்றதெல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ஓகே, இங்க பாருங்க 10,500 வந்து எக்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 13,500 வந்து எக்ஸ் பிளஸ் 2% இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அவன் கொடுக்குறான். கரெக்டா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல தான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போறேன். இங்க எக்ஸுக்கு கொடுக்குறான், இங்க எக்ஸ் பிளஸ் 2க்கு கொடுக்குறான். அதாவது 2% இங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் அவன் கொடுக்குறான். கரெக்டா? எதுல? இந்த 13,500ல. ஓகேவா? இது வந்து பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு. அப்ப 3 வருஷத்துக்கு வந்து 6% இங்க அதிகமா கொடுத்திருப்பானா, அதாவது இங்க x percentage இங்க x plus 2%. நான் என்ன பண்றேன்னா இதை x percentage plus 2% பிரிச்சுக்கிறேன். இந்த 2% மட்டும் நான் தனியா எடுத்துக்கிறேன். தனியா எடுத்துட்டா x மட்டும் எனக்கு இங்க காமன் ஆயிருமா? ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல் பர்சன்டேஜ் ஆயிருமா? சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த 2 நான் தனியா பிரிச்சுறேன். இது 2% ஃபார் 1 இயருக்கு. அப்ப 3 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 6% வரும். 6% எதுல? இந்த 13,500ல 6% என்ன வரும்? 2% 270 into 3 810. அப்ப 810 அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. அப்ப மொத்தம் இந்த 7650ல பாத்தீங்கன்னா 810 இந்த 2%ல இருந்து கிடைச்சிருக்கு. அப்ப பேலன்ஸ் உள்ளதுதான் பாத்தீங்கன்னா x percentage கால்குலேட் பண்ணா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேவா? 7650ல இந்த 810 மைனஸ் பண்ணிட்டாக்கா 6840 இருக்குமா? கரெக்டா? இது டோட்டல் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? எத்தனை வருஷத்துக்கு? இது 3 வருஷத்துக்கு. ஓகேவா? சோ இப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்கு வேணும்னா இதை டிவைடட் பை 2 போட்டுடலாம், டிவைடட் பை 3 போட்டுடலாமா? சோ இப்ப இதை 3ஆல் டிவைட் பண்ணா இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுனா 1 இயருக்கு எனக்கு 2 கேஸ்லயும் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? சோ இப்போ 10500 இது வந்து x பர்சன்டேஜுக்கும் 13500 இதையும் x பர்சன்டேஜுக்கும் கால்குலேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த 2280ன்றது. கரெக்டா? சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த 10500 சோ PNR by 100 போடுங்க. சோ டிவைடட் பை 100 போட்டாக்க என்ன ஆயிரும்? 105 இங்க 135. 105 plus 135 240. 240x தான் பாத்தீங்கன்னா இந்த 2280னா 1/10, அதாவது 240x தானே போட்டிருப்பீங்க, இன்டு x போட்டிருப்பீங்களா? 240x தான் இந்த 2280னா x என்ன? அவ்வளவுதான். இதை 240ஆல கேன்சல் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சோ இத 6ஆல கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ், இத 6ஆல கேன்சல் பண்ணா 38, 19 divided by 2 9.5. அவ்வளவுதான். இதை நீங்க ஈக்குவேஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், கிழிஞ்சிரும், பெருசா போயிட்டு இருக்கும். நீங்க அதை வச்சு சால்வ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போடுறதுக்குள்ள நீங்க இதை சால்வ் பண்ணி ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ
இது எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் மெத்தட சொல்றேன்னா அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பாருங்க எவ்வளவு சிம்பிளா வருது, நீங்க அதையும் சால்வ் பண்ணி பாருங்க எவ்வளவு நேரம் எடுக்குதுன்றத. அதுக்காக தான் இது சொல்றது. ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, if the compound interest received on a certain amount in the third year is 12100 and what will be the compound interest for the fourth year on the same amount if the rate of interest is 9%. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லிடுறேன். 9% கொடுத்துட்டாங்களா, அவன் என்ன சொல்கிறான், 3வது வருஷத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னவோ இப்போ அது கொடுத்துட்டான், 4வது வருஷத்துல அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க, யூஸ்வலா ஒன்று எஃபெக்டிவ் ரேட் போடுவீங்க, 9 + 9 + 9 × 9/100 2 இயர்ஸ் கிடைக்கும். அடுத்து அதை வச்சுட்டு 3 இயர்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க, அந்த வேல்யூ என்ன பண்ணுவீங்க, ஸோ அதுதான் இந்த வேல்யூன்னு போட்டு அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பீங்க, பார்த்தா டைம் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? சிம்பிள். என்னன்னா 3 வருஷத்துல கால்குலேட் பண்ணி வந்த இன்ட்ரெஸ்ட் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய கான்செப்ட் என்னன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றது தான். கரெக்டா? அதுதானே. அப்ப 3வது வருஷம் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல ஒரு 9% கால்குலேட் பண்ணி வரதான் 4வது வருஷமா இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த 12100ல நீங்க ஒரு 9% கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. இதுல 9% என்ன, 1089. இப்போ 13189 அவ்வளவுதான். இதுதான் பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர். ஸோ இதை உட்காந்து நீங்க பெருசா ஏதோ சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. 3வது வருஷத்துல உள்ள இன்ட்ரெஸ்ட்ல அதுல ஒரு நீங்க 9% கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் 4வது வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த வட்டிக்கு ஒரு வட்டி போடுறதா பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்ப 3rd இயர்ல உள்ள இன்ட்ரெஸ்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி அதுதான் உங்களுக்கு 4th இயருக்கான இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்ப 3rd இயருக்கான இன்ட்ரெஸ்ட் 12100 கொடுத்துட்டான், அதுல 9% நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுதான் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4th இயருக்கான இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது இவ்வளோதான் கொஷின். இன்னைக்கான உங்களுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய புது புது கொஷின்லாம் எப்படி சால்வ் பண்ணுன்றதை பார்த்துருப்பீங்க, நிறைய ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேவா? இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் சம்ஸு அண்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸு, அதே மாதிரி நிறைய ஷார்ட் ட்ரிக்ஸோட வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து மீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.